இந்த பகுதியில் நம்ம சிவபுராணத்தை கதை வடிவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு எல்லைக்குமே உட்படாதவர் தான் இந்த சிவபகவான். அவருடைய திருவிளையாடல்கள், அவர் எப்படி தோன்றினார், இந்த உலகம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம இந்த கதை மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம சிறு சிறு பகுதிகளாகவே பார்க்கலாம். ஏன்னா ஒரே பகுதியாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது. குறைஞ்சது 1 மணி நேர தொகுப்பாக பார்க்கலாம். புராணம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட புராணங்களை உங்கள் கூட பகிர்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னதான் அறிவியலும் விஞ்ஞானமும் அதிகமான வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரோட ஒன்றி இருக்கிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஞான மார்க்கத்தை இந்த காணொளி மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிரளயத்துக்கு அப்புறமும் இந்த விண்ணுலகமும் பூலோகமும் புதுசாக உருவாக்கப்படுது. அப்படி ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் உலகங்கள் எல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தோட எந்த பகுதியை பார்த்தாலும் நீரால் சூழப்பட்டிருந்துச்சு. அந்த பிரளயத்தினால சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவர் ஆழ்ந்த நித்திரையிலையும் மயக்கத்திலையும் இருந்தார். அதுக்கப்புறம் நீர்பரப்பின் மேலே ஆதிசேஷன் மேலே ஸ்ரீமன் நாராயணர் படுத்திருந்தார். அவரும் கிட்டத்தட்ட மயக்க நிலையில தான் இருந்தார். திடீர்னு கண்முழிச்சு பார்த்த பிரம்மதேவருக்கு பிரளயத்தோட விளைவாக எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த உலகம் அழிஞ்சிருச்சுங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் தான் சிருஷ்டிக்கிற வேலை செய்கிறவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகம் இருந்துச்சு. திரும்பவும் தான் இந்த சிருஷ்டிக்கிற வேலையை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிச்சுது. என்னதான் நம்ம சிஸ்டத்தில் தொழிலை செஞ்சாலும் தனக்கு உதவி செய்கிற மாரி யாராவது இன்னும் இவரோட இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு அவர் நினச்சாரு. சுற்றி முத்தியும் தேட ஆரம்பித்தார். அப்போது ஆதிசேஷன் மேலே படுத்திருந்த ஸ்ரீமன் நாராயணனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பக்கத்தில் போய் நாராயணனை எழுப்பி, இந்த உலகமே அழிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் தூக்கத்தில் இருக்கிற நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு பிரம்மதேவர். நித்திரையிலேருந்து முழிச்ச நாராயணனுக்கு அந்த நிமிஷம் எதுவுமே புரியல. எல்லாமே மறந்ததாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாராயணனுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சது. தான் யாருன்னு அவர் உணர ஆரம்பித்தார். அப்போது ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவரை பார்த்து, குழந்தா என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. இதை கேட்ட பிரம்மதேவருக்கு, என்னையா குழந்தைன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துச்சு. பிரம்மதேவர் சொன்னார், நான் தான் உன்னை படைச்சது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி என்னை குழந்தைன்னு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பிரம்மதேவர். இதை கேட்ட நாராயணன் கொஞ்சம் கூட கோபப்படாமல், உன்னை படைச்சதே நான் தான், அப்படி இருக்கும்போது நான் உன்னை குழந்தைன்னு கூப்பிடுறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் இன்னும் அதிகமான கோபம் பிரம்மதேவருக்கு வந்துச்சு. இவங்களுக்கு இடையில வாக்குவாதம் முத்திச்சு. அந்த சமயத்தில் அக்னி ஸ்வரூபமாக ஜோதி ரூபமாக சிவபெருமான் தோன்ற ஆரம்பித்தார். அதை பார்த்ததும் இவங்க 2 பேருக்கும் என்ன செய்கிறதுனே புரியலை. நம்ம 2 பேரை விட சக்தி வாய்ந்த இன்னொருத்தர் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருந்தாங்க. அப்போது அவங்க 2 பேரும் அந்த லிங்கத்துக்கிட்ட போயிட்டு, எங்கள் 2 பேரில் யார் முதல்ல தோன்றினவங்க, அதோட யார் பெரியவங்கன்னு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்வை சொல்லணும்னு கேட்டாங்க. அப்போது அந்த லிங்கத்துலேருந்து ஒரு அசரீரி கேட்க ஆரம்பிச்சது. அந்த அசரீரி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, என்னோட முடியையோ அடியையும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் முதல்ல தோன்றினவங்க அப்படின்னு சொன்னிச்சு. உடனே பிரம்மதேவர் அன்னப்பறவையோட அவதாரம் எடுத்து அவர் அந்த உலகத்தை சுற்ற ஆரம்பித்தார். அந்த முடியை தேடி போக ஆரம்பித்தார். நாராயணனோ வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த அடியை தேடி போக ஆரம்பித்தார். இவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் பயணம் செஞ்சும் அடியையோ முடியையோ பார்க்க முடியல. அவங்க 2 பேருமே தோல்வியை ஒத்துக்கிட்டு சிவபெருமான் கிட்ட வந்து, இந்த உலகத்தில் எங்களை விட பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சோம், உங்களோட அடியையோ முடியையோ எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்டையும் சரி நாராயண்கிட்டையும் எந்த ஒரு ஆணவமும் இல்லை. அப்போ தான் அவங்க 2 பேருக்குமே புரிஞ்சுது, இந்த உலகத்தில் தங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் லிங்கத்துக்கிட்ட எங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த வாதத்தையோ எங்களுடைய ஆணவத்தையோ போக்கி எங்களுக்கு அருள் புரியணும், அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய முழுமையான ஸ்வரூபத்தை எங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட ஜோதிலிங்கமான சிவபெருமான் தன்னோட முழுமையான காட்சியை பரிபூர்ணமாக காமிச்சார் அவங்க 2 பேருக்கும். அப்போது சிவபெருமான் சொன்னார், பிரம்மதேவராகிய நீ என்னோட வலது பக்கத்துலேருந்தும் நாராயணனாகிய விஷ்ணு என்னோட இடது புறத்துலேருந்தும் தோன்றினவங்க. உங்களை படைச்சி காத்து அழிப்பன் நான் தான். அண்ட சராசரங்களும் என்கிட்ட தான் அடங்கும். சிவபெருமான் திருமாலை காக்கிற தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கிற தெய்வமாகவும் இருக்க அருள் புரிஞ்சார். சிவபெருமான் பிரம்மாவுக்கும் நாராயணனுக்கும் பிறவா நிலையை அடைவதற்கான வழியையும் உபதேசம் செஞ்சார். அதுக்கப்புறம் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்க தொடங்கினார். அந்த உயிர்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உயிர் வாயுவை திருமால்கிட்ட வேண்டி நின்னார் பிரம்மா. திருமாலும் உயிர் வாயுவை அழிச்சு உயிர்களுக்கு உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரம்மா திருமால் கிட்ட அண்டங்களையும் நிலப்பரப்புகளையும் படைக்க வேண்டி நின்னாரு. திருமால் படைச்ச நிலப்பரப்புல அவரோட அருளால உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சது. பிரம்மாவும் படைப்பு தொழிலை சிறப்பாக தொடங்கினாரு. அதன் காரணமா பிள்ளைகளை உண்டாக்கினாரு. ஆனா அவங்களால எந்தவித பயனும் இல்லாதனால மனம் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. அந்த நேரத்தில் சிவபெருமான் தோன்றி அவரோட சோகத்தை நிவர்த்தி செய்கிற விதமாக பிரஜாபதிகளை படைப்பதற்கான உபதேசங்களை செய்தார். சிவனோட உபதேசத்தினால பிரஜாபதிகள் பிரம்மாவின் மூலம் படைக்கப்பட்டாங்க. பிரஜாபதிகள் அப்படின்னா 10 பேர். அவங்க யார் யார் அப்படின்னா மரிசி, அத்திர, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர், தக்கன், பிருகு, நாரதர்னு பிரம்மாவால் 10 பேர் பிரஜாபதிகளாக உருவாக்கப்பட்டாங்க. அந்த 10 பேரில் மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தட்ச பிரஜாபதி. அந்த தட்ச பிரஜாபதிக்கும் பிரசுத்திக்கும் 60 பெண் புத்திரிகள் பிறந்தாங்க. அதில் 27 பெண்கள் நட்சத்திரங்களாக இருக்காங்க. தட்ச பிரஜாபதியோட 60 பெண் பிள்ளைகளில் 13 பேரை காசிப முனிவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் பிரஜாபதி. இதனால உலகத்தில் இருக்கிற சந்ததிகள் பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தன்னோட மகள்களில் 27 பேரை சோமனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாரு பிரஜாபதி. தட்சனோட மகள்களில் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னா தாட்சாயினியை சொல்லலாம். தாட்சாயினிய அன்போட சதின்னு கூப்பிடுவார் தட்ச பிரஜாபதி. மற்ற மகள்களை விட சதி மீது அதிகமான பாசம் வச்சுக்கிட்டு இருந்தார் தட்சன். தட்ச பிரஜாபதி தன்னோட இஷ்ட தெய்வமாக திருமாலை கும்பிட்டு வந்தார். தன்னோட வம்ச மக்களை கூட அதே போல் திருமாலை வழிபடணும் அப்படின்னு சொல்லி தான் பழக்கி அவங்களும் திருமாலை தான் வழிபட்டு வந்தாங்க. தாட்சாயினி எல்லா வேதங்கள்லையும் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அதனால தான் என்னவோ தாட்சாயினி மீது தட்ச பிரஜாபதிக்கு அதிகமான அன்பு. தாட்சாயினி இளமை பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சிவபெருமானை பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா. ஒரு சமயம் அவரை நேரில் பார்க்குற வாய்ப்பும் அவளுக்கு கிடைச்சிது. அந்த நொடியிலேயே சிவபெருமான் மீது தாட்சாயினிக்கு காதல் வந்துருச்சு. காதல் என்ன வந்த தாட்சாயினி சிவனை நினச்சிக்கிட்டே காலத்தை கழிச்சிட்டு இருந்தா. பூஜை புனஸ்காரங்கள்லாம் எதுவுமே செய்யாமல் சிவன் மேலே இருக்கிற காதலையே நினச்சிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட தட்ச பிரஜாபதி தன்னோட மகள்கிட்ட ஏற்பட்ட இந்த மாற்றத்தை நினச்சி ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளானார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காரணம் தெரிஞ்சதும் காதல்கிற மாய வலையிலேருந்து தன்னோட மகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு தட்ச பிரஜாபதி. அதனால் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட பிரஜாபதி கேட்டார். அதுக்கு பிரம்மதேவர் சதி பராசக்தியோட வடிவம், அவர் சிவபெருமானோட மறுபாதி அப்படின்னு சொன்னார்.
அதோடு மட்டும் இல்லாமல் நீ பல யுகமாக செஞ்ச தவத்தினால தான் அந்த ஆதிபராசக்தியே உனக்கு மகளாக வந்து கிடைச்சிருக்கா. ஆனால் அந்த சதியை நீ சிவன்கிட்டேருந்து பிரிக்கிற எண்ணத்தை கைவிட்டுடு அப்படின்னு சொன்னார். தன்னோட தந்தையான பிரம்மதேவர்கிட்டேருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத பிரஜாபதி அதிர்ச்சிக்கு உள்ளானார். அதோடு மட்டும் இல்லாமல் கோபத்தோடையும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு. தானே நேரடியாக சதிக்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு நினச்சாரு பிரஜாபதி. தன்னோட மகள்கிட்ட நேரடியாக அந்த சிவன் வீடு இல்லாதவன், அவனுக்குன்னு எந்த ஒரு லோகமும் கிடையாது, அவன் சுடுகாட்டில் வாழ்கிறவன், அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனோட வாழ்க்கை நல்லா அமையாது அப்படின்னு சொல்லி மூளை செலவை செஞ்சார் தட்ச பிரஜாபதி. ஆனால் தந்தைக்கு முன்னாடி தன்னுடைய விருப்பத்தை முதலாக சொன்னா சதி. எனக்கு சிவன் தான் பதியாக வரணும் அப்படிங்கிறத தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினான். இது எல்லாம் ஒரு புறம் நிகழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. மற்றொரு புறத்தில் தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவோ உறக்கமும் இன்றி தவம் புரிஞ்சிட்டு வந்தான். அவனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் தாரகாசுரனுக்கு காட்சி கொடுத்தாரு. சிவனை பார்த்த தாரகாசுரனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, மெய்யும் மருந்து நின்றுட்டு இருந்தான். தன்னோட பிறப்போட நெடுநாள் பலனை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் சொன்னான். தாரகாசுரனே, உன்னோட தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். அசுரனே, உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கேட்டார். தாரகாசுரன், இந்த பூலோகத்தில் தோன்றின எந்த உயிர்களாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது, எனக்கு சாகா வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுரன் கேட்டான். உடனே சிவபெருமான், பிரம்மன் உருவாக்குன இந்த பூ உலகத்தில் தோன்றின அனைத்து உயிர்களும் ஒரு நாள் மடியத்தான் வேணும், இதுதான் விதி அப்படின்னு சொன்னார். அதோடு மட்டும் இல்லாமல் இதுதான் இயற்கையோட நியதியும் கூட, இதற்கு நானும் அடிபணிவேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். இதை தவிர வேறு ஏதாவது வரம் இருந்தால் கேளு அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். அதுக்கு உடனே, என்னோட அந்திம முடிவு அப்படிங்கிறது தங்களோட புத்திரர்களால் மட்டும்தான் நிகழணும் அப்படின்னு கேட்டான். தாரகாசுரனோட இந்த வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றினார். நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன், என்னோட புத்திரர்கள் தவிர வேற யாரும் உன்னைய மரணிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னார். சிவபெருமான் இந்த வரத்தை கொடுக்கும்போது அவர் ஆதிசக்தி இல்லாமல் யோகி வடிவத்தில் தான் இருந்தார். அந்த காரணத்தினால தான் தாரகாசுரனும் இந்த வரத்தை கேட்டான். சிவபெருமானோட மறுபாதியான சதிதேவி தட்ச பிரஜாபதிக்கு மகளா பிறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மும்மூர்த்திகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சமயம் பிரம்மனோட மகனான பிரஜாபதியான தட்சனுக்கு ஒரு ஆணவம் ஏற்பட்டுச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற தேவர்கள், முனிவர்கள், மானிடர்கள் எல்லாரையும் தன்னோட ஆணைக்கு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பேராசை ஏற்பட்டுச்சு. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தை கிட்ட கேள்வி கேட்டான். தன்னோட மகனான தட்சன் மீது இருக்கிற அதிகப்படியான அன்புனால பிரம்மதேவர் ஒரு வழியையும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, அண்டநாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமானோட பதியான அம்பிகையை நோக்கி நீ தவம் இருக்கணும். அந்த தவத்தோட பலனா நீ அம்பிகை கிட்ட அம்பிகையே உன்னோட மகளா பிறக்கணும் அப்படிங்கிற வரத்தினையும் கேட்டு வாங்கிக்கணும். அப்போதான் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு உபதேசம் செய்தாரு. இந்த உபதேசத்தினால தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளா பிறப்படுத்தா இந்த 3 உலகமும் என்னோட ஆணைக்கு கட்டுப்படுங்கிற பேராசை உண்டாயிடுச்சு. அதனால ஆதிசக்தியான உமாமகேஸ்வரி நோக்கி தவம் இருந்து தன்னோட விருப்பப்படி அந்த தவத்தின் பலனா தாட்சாயினியையும் தன்னோட மகளா பிறப்பெடுக்க வச்சாரு. இப்படிதான் தாட்சாயினி தட்சனுக்கு மகளாக பிறந்தாங்க. இதுக்கப்புறம் தட்சன் ஒரு பேரரசை உருவாக்கி தட்சமபுரி அப்படிங்கிற நாட்டையும் உருவாக்கினாரு. தட்சனுக்கு பிறந்த மகள்களில் ஒரு புதல்வியே அம்பிகையின் அம்சம், அவர்தான் சதிதேவி. சிவன்கிட்ட பெற்ற வரத்தால் மகிழ்ச்சியோடு இருந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கிற சிவபெருமானுக்கு எப்போதுமே வாரிசுகள் பிறக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டோம், தன்னை சாகா வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக எள்ளி நகையாடிட்டு இருந்தா.
பின்னால் சிவன் மீது இருக்கிற வன்மம் காரணமாக தன்னோட மகளான சதியை சிவனுக்கு மனமுடித்து தர மறுத்தாரு தட்சன். தன்னோட தந்தையான பிரம்மதேவர்கிட்ட இந்த காதல் விவகாரங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிற தீர்வையும் கேட்டு நின்னாரு தட்ச பிரஜாபதி. அப்போது தான் இவ்வளவு விளக்கங்களையும் கூறி பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினாரு பிரம்மதேவர். எவ்வளவு சொன்னாலும் பிரஜாபதிக்கு சுடுகாட்டில் வாழ்கிற சிவபெருமானுக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்க மனம் வரல. தந்தையோட எந்த ஒரு அறிவுரைகளையும் திருப்தி அடையாத தட்ச பிரஜாபதி தன்னோட நாட்டுக்கே திரும்பி வந்தார். அங்கே சதி சிவனை நினச்சி விரதங்களை மேற்கொண்டா. இதையெல்லாம் பார்த்த பிரஜாபதி, சிவனை உனக்கு நான் மனம் முடிச்சு வைக்க மாட்டேன், அதில் எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்னு திடமாக சொல்லிட்டாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த விரதத்தை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சதி தொடர்ந்து விரதத்தை மேற்கொண்டுட்டே இருந்தா. இந்த சூழ்நிலையில் சிவனோட வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரவாங்கின தாரகாசுரனுக்கு இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. அந்த சதிதேவி இருந்தால் தானே சிவன் கூட திருமணம் நடக்கும். அந்த சதிதேவியை கொன்னுட்டா சிவன் கூட திருமணம் நடக்காது. அப்போது சிவன் எப்போதுமே யோகியரோத்தில் தானே இருப்பார் அப்படின்னு திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தான் தாரகாசுரன். தாரகாசுரனும் சதிதேவியை கொல்றதுக்காக தன்னோட படை வீரர்களில் சிறந்த அசுரர்களை அனுப்புனான். அந்த அசுரர்களும் சதிதேவியை கொல்றதுக்காக அந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. அங்கே சதிதேவி சிவனை மணக்கிறதுக்கான விரதத்தை மேற்கொண்டுகிட்டு இருந்தா. இதுதான் சரியான சமயம்னு நினச்சி அந்த அசுரர்கள் சதியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்து பயந்த சதிதேவி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயந்துக்கிட்டே நின்னா. அந்த சமயத்தில் சிவபெருமான் தோன்றி சதிதேவியை கொல்ல வந்த அந்த அசுரர்களை எதிர்க்க ஆரம்பித்தார். எதிரில் நிற்கிறது எம்பெருமான்னு தெரிஞ்சும் அவங்க சதிதேவியை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அசுரர்களோட எல்லா மாய வித்தைகளையும் எதிர்த்து போராடி சிவபெருமான் சதிதேவியை காப்பாற்றினார். தன்னோட விரதத்துக்கு எதிராக நின்று அந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறிட்டு தன்னோட விரதத்தை மீண்டும் மேற்கொள்ள ஆரம்பித்தா சதிதேவி. சிவனை எண்ணி கடும் தவம் புரிஞ்சா. சதிதேவியோட தவத்தால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சதிக்கு முன்னாடி தோன்றினார். தேவி, உன்னோட இந்த தவத்தினால நான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்னு சொன்னார். அந்த சமயத்தில் தட்ச பிரஜாபதி தன்னோட மகளான சதிக்கு சுயம்பரம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அதன் மூலம் தன்னோட மகள் அவளுக்கு இணையான மாப்பிள்ளைய அவளே தேர்வு செய்வா அப்படிங்கிற விஷயத்தையும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அனுப்புனார். தாரகாசுரன் தான் அனுப்பின எல்லா அசுர வீரர்களும் இறந்துட்டதை தெரிஞ்சுக்கிட்டான். அது தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட வீரர்களை கொல்றதுக்கு யாருக்கு துணிவு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த நேரத்தில் அசுர குருவான சுக்ராச்சாரியார் அங்கே வந்தார். அதை பார்த்ததும் அங்கே சபையில் இருந்த மற்ற அசுரர்களும் அசுரர்களுக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய தாரகாசுரனும் எழுந்து நின்று வழங்கி நின்றாங்க. தாரகாசுரன் முகம் வாட்டமாக இருந்ததை பார்த்த சுக்ராச்சாரியார் என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்தார். தாரகாசுரனும் தனக்கு தெரிஞ்ச எல்லா செய்திகளையும் சுக்ராச்சாரியார்கிட்ட சொன்னான். அசுரகுருவான சுக்ராச்சாரியார், அட மூடனே, குல வேடுபாரின்ட்டு எல்லாருக்கும் அருள்பாலிக்கிற எம்பெருமான் இல்லத்தால் கொல்ல துணிஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கோபப்பட்டார். குருவோட பேச்சை கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் சதியை கொல்றதுக்கு முற்பட்டங்கிற விஷயத்த தெளிவாக விளக்கி கூறினான். நான் சிவபெருமான் கிட்ட சாகா வரம் பெற்றிருக்கேன். சிவனோட வாரிசுகளால் மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழும். அப்படி இருக்கும்போது சிவனுக்கு திருமணம் நடந்து அவருக்கு ஒரு வாரிசு உருவாகுச்சு அப்படின்னா அந்த வாரிசால் எனக்கு அழிவு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக எடுத்து சொன்னான். அந்த நேரத்தில் அங்கே வந்த மற்றொரு அசுர ஒற்றன் சதிக்கு சுயமரம் நடக்க தட்சன் ஏற்பாடு பண்ணியிருக்கிற விஷயத்த சொன்னான். இது ஒரு பக்கம் இருக்க, அங்கே தாட்சாயினி சிவன்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. நீங்களே என்னோட பதியாக இருக்கணும், இதுதான் எனக்கு வரமாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் எனக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும்னு சொல்கிறாங்க.
சதி கேட்ட வரத்தினையும் சிவபெருமான் கொடுத்துடுறாரு. இதை கேட்டதும் தாட்சாயினிக்கு எதுவுமே புரியல. வேகமாக வந்து சிவபெருமானை அரவணைச்சிக்கிறா. அவளோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சுகபோகங்களில் விருப்பம் இல்லாத சிவபெருமானுக்கு தாட்சாயினியோட இந்த அரவணைப்புலேருந்து மீள்றதுக்கு மனமே இல்லை. தன்னோட இல்லத்தால் சிவபெருமானும் அரவணைச்சிக்கிறாரு. பல யுகமாக பிரிஞ்ச உமையவளும் இணைஞ்ச நேரம் இயற்கைக்கு பிடிக்கலையோ என்னவோ, பிரஜாபதியான தட்சன் தன்னோட மகளோட சுயவரத்தை பற்றி சதிக்கிட்ட சொல்கிறதுக்காக அவளோட அறைக்கு வந்துக்கிட்டு இருந்தாரு. இந்த விஷயத்த சிவபெருமான் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் அந்த அறையை விட்டு சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. சிவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்ச பிறகு தட்சன் வருகையை பார்த்த தாட்சாயினி அந்த கணத்திலேயே நாம் எங்கே இருக்கோங்கிற விஷயத்த புரிஞ்சு நடந்துக்கிட்டா. அதனால இயல்புக்கு வந்துட்டா. தன்னோட தந்தை கிட்ட தான் பெற்ற வரத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தா தாட்சாயினி. ஆனால் அவளுக்கு கிடைச்சதோ ஏமாற்றம்தான். தாட்சாயினி தன்னோட வரத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி தட்சன் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிற சுயவரத்தை பற்றி சொன்னார். இதை கேட்டதும் அதிர்ச்சி உள்ளானா சதி. என்ன செய்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்தா. தான் ஏற்கனவே தன்னோட பதியை தேர்வு செஞ்சிட்டதை தந்தைக்கிட்ட சொல்லவும் முடியாமல், தந்தையோட ஆசையை ஏற்கவும் முடியாமல் சிவன்கிட்ட பெற்ற வரத்தை நினச்சி அமைதியாக நின்றுட்டு இருந்தா தாட்சாயினி. இந்த சூழ்நிலையில் அசுர குருவான சுக்கிராச்சாரியார் தாரகாசுரனுக்கு அறிவுரை கூறினார். சதியை உன்னால் கொல்ல முடியாது, அதனால் அமைதியாக செயலாற்று அப்படின்னு சொல்லிட்டு சுக்கிராச்சாரியார் தாரகாசுரனுக்கு அறிவுரை கூறினார். ஆனால் தாரகாசுரன் இந்த எந்த அறிவுரைகளுமே கேட்கல. தன்னோட குருவான சுக்கிராச்சாரியாரோட ஆணையையும் மீறி தன்னோட படை வீரர்களை சுயம்பரத்திற்கு தேவர்கள் போல வேஷமிட்டு அனுப்பினான். இந்த முறை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நீங்கள் சதிதேவியை கொண்டுடணும் அப்படிங்கிறத தான் அவர்களுக்கு தாரகாசுரன் சொன்ன ஆணை. நடக்கிற இந்த நிகழ்வுகள்லேருந்து சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு விஷயம் மட்டும் புலப்பட்டுச்சு. அசுரதேவ போர்களில் அதிகப்படியான அசுரர்கள் இறந்துடுறாங்க. அதை தடுக்கிறதுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணினார் சுக்கிராச்சாரியார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கிராச்சாரியார் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செஞ்சு ஒரு அடர்ந்த வனத்தையும் தேர்வு செஞ்சு தவம் புரிய ஆரம்பித்தார். இந்த வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயவர விழாவிற்கு உலகத்திலேருந்தும் தேவர்களும் ரிஷிகளும் வாரிசுகளும் வந்து சுயவர மேடையில் தாட்சாயினி வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் மணமகள் அறையில் தாட்சாயினி என்ன நடக்குமோ, தன்னோட வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னு தெரியாமல் கவலை தேர்ந்த முகத்தோடு காணப்பட்டா. தோழிகளும் கூட பிறந்த சகோதரிகளும் எவ்வளவோ ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியும் அவளுடைய மனம் மாற்றமாகவே இல்லை. அவளுடைய முகம் களை இழந்த முகமாகவே இருந்தது. தாரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு வேடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையோட நுழைவாயிலில் நுழைஞ்சப்போ அவங்களுடைய சுயரூபம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. அந்த அசுரர்களை அரண்மனையோட மெய்காப்பாளர்கள் பிடிச்சு வெளியில் அனுப்பிட்டாங்க. இதை பார்த்த தட்சன் தன்னோட மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான்னு முடிவு செஞ்சிட்டாரு. நுழைவாயிலையும் மூட சொல்லிட்டாரு. அரசனோட ஆணையை ஏற்றுக்கிட்டு அரண்மனை சுற்றி இருக்கிற எல்லா நுழைவாயில்களும் மூடிட்டாங்க. அரண்மனையோட அரியண பகுதிக்கு வந்த தட்ச பிரஜாபதியை கண்ட அனைவரும் ஏஞ்சி நின்னாங்க. அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அவரும் இருக்கையில் அமர்ந்தார். இந்த சுயவர விழாவுக்கு என்னோட அழைப்பை ஏற்றிக்கிட்டு வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளான தாட்சாயினியை மேடைக்கு அழைச்சார் பிரஜாபதி. தன்னோட மகள்கள்லையே அதிக அன்பு கொண்ட தாட்சாயினியை திருமண கோலத்தில் பார்க்கணுங்கிறது அவருடைய நெடுநாள் ஆசை. அதனால் ரொம்பவும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தார். தன்னோட தோழிகள் கூட கையில் மாலையோட திருமண கோலத்தில் தன் தந்தை முன் வந்து நின்னாங்க சதிதேவி. தான் மனசில் இருக்கிற அந்த காதலையும் மறைச்சிக்கிட்டு சிவன் மீதான அன்பையும் மறைச்சிக்கிட்டு அங்கே சபையில் அமர்ந்திருந்த அனைவருக்கும் தன்னோட மகிழ்வில்லாத புன்னகையை வெளிப்படுத்தினாங்க சதிதேவி. பிரஜாபதியான தட்சன் தன்னோட மகளோட மனக்கோலத்தை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்.
அதுக்கப்புறம் சபையினர் முன்னாடி தன்னோட மகளான தாட்சாயினியை எல்லாருக்கும் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. சபையில் இருக்கக்கூடிய இளவரசர்களை பற்றியும் அவர்களோட திறமைகளை பற்றியும் சதிதேவிக்கு தட்ச பிரஜாபதி விளக்கி கூறினார். மகளே, உனக்கு பிடிச்ச கணவனை இங்கே வந்திருக்கிற இளவரசர்களில் தேர்வு செஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தட்ச பிரஜாபதி சதிதேவி கிட்ட சொன்னார். தந்தையோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குற சதிதேவி அங்கே இருந்த மேடையில் ஏறி நின்னா. அங்கே வந்திருந்த இளவரசர்களை பார்வையிட்டா. கண்கள் தான் பார்வையிட்டுச்சே தவிர அவளுடைய மனசு சிவனை நோக்கி தான் இருந்துச்சு. சிவன் மேலே இருந்த காதலால் பற்றற்ற மாதிரி நின்றுட்டு இருந்தா தாட்சாயினி. அந்த கணம் சிவபெருமான் தோன்றினா அவர்கிட்ட ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எண்ணம் இருந்துச்சு. சிவன் தன்னை மணப்பதா சொல்லி தனக்கு வரத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரை இன்னும் காணலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தா வாசலையே. இவங்களோட பிரிவை இதுவரைக்கும் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்த இயற்கை இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாமல் அன்னையோட மனக்குறைய சிவபெருமான் கிட்ட சொல்லிச்சோ என்னவோ. அந்த நேரத்தில் வெண்ணிற ஒரு புகை வந்து அந்த அரண்மனையை சூழ்ந்துச்சு. அந்த அரண்மனை முழுக்க வெண்ணிற புகையாக இருந்தது. அந்த சமயம் அந்த புகையோட மையத்தில் சூலாயுதத்தோட பிறை சூடிய சிவபெருமான் உதயமானார். சிவபெருமானோட உதயத்தை பார்த்த தாட்சாயினி தேவி அந்த கணத்துல இருந்து மிகுந்த மகிழ்ச்சியோட காணப்பட்டா. சிவனோட உதயத்தை சற்று எதிர்பார்க்காத அங்கே கூடியிருந்த அனைவரும் ரொம்ப திகைப்போட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எதனால அப்படின்னா, சிவன் யோகியானவர். அவர் சுயவரத்துக்கு வர்றதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தட்ச பிரஜாபதியோ, என்னோட அழைப்பு இல்லாமல் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது அநாகரிகமான செயல். அதனால் அழைப்பு இல்லாதவங்க எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியே செல்றது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனத்தோட சொன்னார். பிரஜாபதியான தட்சனோட இந்த வாதத்தை யாருமே எதிர்பார்க்கல. அந்த நேரத்திலேயே அங்கே தோன்றிய சிவபெருமான் எதையுமே சொல்லாமல் அங்கே இருந்து மறைஞ்சாரு. பிரஜாபதியான தட்சன் சிவன் மறைஞ்சதை நினச்சி ரொம்பவும் ஆனந்தத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் மணப்பெண் தோழிகள் மணப்பெண்ணை காணலைன்னு சொல்லிட்டு அலர்னாங்க. தன்னோட மகளை கவர்ந்து சென்று தன்னோட குலத்துக்கு இழிவு ஏற்படுத்தின சிவபெருமான் மீது அதிக கோபமுற்றார் தட்ச பிரஜாபதி. சிவபெருமானுக்கு சாபம் கொடுக்கணும்னு நினச்சாரு. அதை தடுக்கிறதுக்கு தேவர்கள் முயற்சி பண்ணாங்க. 3 உலக தேவர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த தட்ச பிரஜாபதி அந்த தேவர்களுடைய அறிவுரைகளை ஏற்க மறுத்தார். அதுக்கப்புறம் தட்சனோட தந்தையான பிரம்மதேவர் அங்கே உதயமானார். தன்னோட தந்தையும் மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாக தட்ச பிரஜாபதி பேசிக்கிட்டே வந்தார். தாட்சாயினி தேவியை கவர்ந்து வந்த சிவபெருமான் தன்னோட வாழ்விடமான கைலாய மலைக்கு அழைத்து சென்றார். அங்கே சிவபெருமானுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றுச்சு. சிவனுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் நடந்த திருமண நிகழ்வை அந்த கண்கொள்ளா காட்சியை விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்கள் மனைவிகளோட வந்து பார்த்து ரசித்தாங்க. யாரோட அறிவுரைகளுமே கேட்காத தட்ச பிரஜாபதி திருமாலை வேண்டி நின்னார். தன்னோட மனக்குறைகளை எல்லாமே சொன்னார். அங்கே திருமால் உதயமானார். தட்ச பிரஜாபதி கிட்ட உன்னுடைய மனக்குமுறல் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். அதற்கு தட்ச பிரஜாபதி, அனைத்தையும் உணர்ந்த பெருமாள் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் என்னோட மகளை கவர்ந்த போது நீங்கள் அங்கே தோன்றி அந்த நிகழ்வை தடுத்திருக்கலாம் அப்படின்னு கேட்டார். காக்கும் கடவுளான திருமால், தாட்சாயினியோட பிறப்பை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சும் இயற்கையை நீ மாற்ற நினைச்ச. எல்லா உண்மைகளும் தெரிஞ்ச அதை நீ மாற்றத்துக்கு முயற்சி பண்ண. எப்போதுமே உண்மையை மாற்ற முடியாது. அது பரம்பொருளாக இருந்தாலுமே மாற்ற முடியாது. உன்னோட தந்தை அறிவுரை கூறியும் நீ அதை ஏற்காம நீ செஞ்ச பிழைதான் இதற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். அதோட மட்டும் இல்லாமல் நீ தாட்சாயினியை சிவனுக்கு மனம் முடிச்சு கொடுத்துருந்தீன்னா இந்த நிகழ்வே அரங்கேறியிருக்காது. தான் அதிக அன்போட பக்தியோட வணங்குற திருமால் கிட்டேருந்து வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்னார் தட்ச பிரஜாபதி. தாட்சாயினி தேவியை கொல்ல போன அசுர வீரர்கள் எல்லாம்
தோல்வியோடு வந்ததை பார்த்த தாரகாசுரனுக்கு கோபம் வந்துச்சு. அந்த வீரர்களை கொன்று குவிச்சான். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட அழிவு காலம் வந்ததை நினச்சி அஞ்சி பயந்து நின்றுட்டு இருந்தான். இதற்கு என்ன தீர்வு காணலான்னு சொல்லிட்டு சுக்கராச்சாரியரை பார்த்து கேட்கறதுக்கு போனான். திருமண கோலத்தில் இருந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பார்த்தவங்க எல்லாரும் பிறவி பலனை அடைஞ்சதா தங்களுக்குள்ளார பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 3 உலகத்தில் இருந்த தேவர்கள் எல்லாரும் கைலாய மலைக்கு விரைவாக ஓடி வந்தாங்க. திருமாலோட அறிவுரையால் தான் செஞ்ச பிழை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரஜாபதிக்கு நன்கு புரிஞ்சாலும் தன்னோட ஆணவம் அவனுக்கு ஏற்க மறுத்துச்சு. சிவபெருமான் மீது தவம் மேற்கொண்டு இருந்த தனது குருவான சுக்கராச்சாரியாரை கண்டு பணிந்து நின்றான் தாரகாசுரன். தாரகாசுரனோட மனக்குழப்பத்தை பார்த்த சுக்கராச்சாரியார், உன்னுடைய கவலை என்னன்னு எனக்கு புரியுது. நம்மளுடைய இன மக்கள் அழியிறத நிறுத்துறதுக்காக தான் இந்த தவத்தை நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த தவம் நிறைவேற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அறிவுரை கூறினார். தன்னோட குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட ஏதாவது பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி வந்த தாரகாசுரனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் கிடைச்சிது. இனியும் ஏதாவது செய்யாமல் இருந்தால் தன்னோட அழிவு நிச்சயம்னு சொல்லிட்டு தாரகாசுரன் அஞ்சினான். நாட்கள் உருண்டோடின. தன்னோட அன்பு மகளான தாட்சாயினியோட பிரிவை எண்ணி தட்சன் மிகவும் கவலையுற்றாரு. தன்னோட செல்ல மகள் விளையாடிய இடங்களெல்லாம் பார்த்து வேதனையுற்றாரு தட்சன். தாட்சாயினி தேவி தன்னோட தந்தையோட விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணத்தை நினச்சி வேதனையுற்றா. என்னதான் தனக்கு விருப்பமானவரை தேர்வு செஞ்சுக்கிட்டாலும் தன்னுடைய தாய் தந்தையோட விருப்பம் இல்லாமல் நடந்த திருமணத்தை நினச்சி ரொம்பவும் கவலையுற்றாள். தாட்சாயினியோட மன வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் தாட்சாயினியோட மன வருத்தத்தை போக்குற வண்ணமாக எப்பொழுதும் கைலாய மலையில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிகளும் நடந்துக்கிட்டே இருந்தது. சிவபெருமானோட இந்த செயலால் தான் மனசில் இருக்கிற கவலையை முழுசாக மறக்க முடியலனாலும் தான் விருப்பப்பட்டு மனம் முடிச்ச கணவரோட முன்னிலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதா காமிச்சுக்கிட்டா தாட்சாயினி தேவி. புன்னகையோட காட்சியளித்த தேவியை பார்த்த எம்பெருமானான சிவபெருமான், தேவி, இனி நாம் சம்மந்தப்பட்ட எந்த முடிவாக இருந்தாலும் சரியோ தவறோ அதை நீயே முடிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சிவனோட அன்பு மிகுதியால் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட தாட்சாயினி தேவிக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. இது சரியான முடிவல்ல அப்படின்னு சொன்னா. என்னால் சரியாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது ஏதாவது பிழை ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொன்ன தாட்சாயினி. இதை கேட்ட சிவபெருமான், என்னில் பாதி நீ, உன்னோட முடிவுகள் எப்போவுமே சரியாக தான் இருக்கும். அப்படி ஏதாவது பெரிய விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நான் சரி செஞ்சுக்கிறேன்னு சொன்னார். ஆனால் எதிர்வரும் காலங்களில் எனக்கான முடிவுகளை நீ தான் எடுக்கணும் அப்படின்னு திடமாக சொல்லிட்டாரு சிவபெருமான். சிவனோட இந்த வார்த்தைகளை மீறி எதையும் சொல்ல முடியாத நிலையில், என்னால் உங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் வராது, அப்படியே வந்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன்னு தாட்சாயினி வாக்கு கொடுத்தா. தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க ஏதாவது வழி இருக்கான்னு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். ஏன்னா தாட்சாயினி தேவி இருக்கிறது எம்பெருமான் வாழும் இடத்துல. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லாமல் போனால் கண்டிப்பாக தோல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த முறை செயல்படுத்துகிற திட்டத்தில் எந்தவித தோல்வியும் இருக்கக்கூடாதுன்னு தாரகாசுரன் எண்ணினான். தாட்சாயினியோட பிரிவை தாங்க முடியாத தட்ச பிரஜாபதி தன்னோட மகளை பார்க்கறதுக்காக கைலாய மலைக்கு வந்தார். தன் மகள் மேலே இருந்த அதீத அன்பால் செருக்கினையும் ஆணவத்தையும் மறந்தார் பிரஜாபதி. ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் என்னோட மருமகன் அப்படிங்கிற ஆணவம் அவருக்கு வந்துச்சு. இதுக்கப்புறம் எம்பெருமானும் என் பேச்சு தான் கேட்பாரு அப்படின்னு தட்சன் நினைச்சாரு. தன்னோட தந்தை கைலாய மலைக்கு வரப்போகிறாருன்னு தாட்சாயினிக்கு தெரிய வந்துச்சு. இந்த செய்தியை கேட்டு தாட்சாயினி அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. தன்னோட தந்தையோட வருகையை அறிஞ்சு அவரோட விருப்பம் போல கைலாய மலையை அலங்காரம் செஞ்சுட்டு இருந்தா.
தட்ச பிரஜாபதியை நேரில் பார்த்ததும் தாட்சாயினிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தந்தையோட காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா. ஆனால் எம்பெருமானான சிவபெருமான் அவர் இருந்த இருக்கையிலேருந்து எழுந்திருக்காமலேயே தட்சனை வரவேற்றாரு. இதை பார்த்த தட்சனுக்கு மிகுந்த சினம் உண்டாயிற்றுன்னு சொல்லலாம். ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டாரு. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் தன்னோட மகளை பார்க்கறதுனால அவர் செஞ்ச தவறை கூட மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எம்பெருமானான சிவபெருமான் கிட்ட பிரஜாபதி ஒரு உபாயம் ஒன்று கேட்டார். என்ன உபாயம் வேணும் சொல்லுங்க, நான் நிச்சயம் நிறைவேற்றுறேன்னு சிவபெருமான் சொல்ல, அதற்கு பிரஜாபதி என்னோட மகளோட பிரிவை என்னால் தாங்கிக்க முடியலை, அதனால் என் மகளும் என் மருமகனும் என் கூட என்னோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உலகுக்கே பரம்பொருளான சிவனை தன்னோட வீட்டு மருமகனாக அழைச்சிட்டு போகணும்னு தட்சன் நினச்சது தவறுன்னு நினச்சாங்க. தன்னோட தந்தை இப்படி ஒரு கேள்வியை கேட்டதும் தாட்சாயினிக்கு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. இதுக்கு தன்னோட கணவர் என்ன பதில் சொல்லுவாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. அப்போது சிவபெருமான் எந்த ஒரு சினமும் கொள்ளாமல் அமைதியோட ஒரு பதில் சொன்னார். பிரஜாபதியே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு என் மனைவியான தாட்சாயினி தேவி பதில் கூறுவாங்க அப்படின்னு சொன்னார். இனி என்னோட மனைவி எடுக்கிற அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன்னு சொன்னார். சிவனோட இந்த பதிலை சற்று எதிர்பார்க்காத தாட்சாயினி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைஞ்சா. சிவன் சொன்ன வாக்குறுதி தாட்சாயினிக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பக்கம் தன்னோட தந்தை, மறுமுனையில் தன்னை கரம் பிடிச்ச கணவன், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் புரியாமல் நின்றுட்டு இருந்தா தாட்சாயினி. தான் சொல்ல போகிற முடிவால் யாராவது ஒருத்தருக்கு மனம் புண்படும் அப்படிங்கிறது தாட்சாயினிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் தன்னோட முடிவை சொல்ல ஆயத்தமானா. பிரஜாபதியான தட்சனுக்கு ஒரே மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, தன்னோட மருமகன் தன் மகளோட பேச்சை மீறி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால பிரஜாபதி மிக்க மகிழ்ச்சியோடு இருந்தார். ஏன்னா தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன்னோட பேச்சை மீற மாட்டா அப்படிங்கிறது தட்சனோட எண்ணம். அதனால் எம்பெருமானான சிவபெருமானே என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற செருக்கு தட்சனுக்கு வந்தது. ஆனால் அங்கு நடந்த நிகழ்வோ வேற. தாட்சாயினி தேவி என்னுடைய கணவர் கைலாய மலையிலே தான் இருப்பார் அப்படின்னு திடமாக பதிலை சொன்னார். இதை சற்று எதிர்பார்க்காத பிரஜாபதியான தட்சன் திகைப்புற்று நின்னார். தன்னோட மகளை சமாதானம் செய்ய முயன்றும் எந்த ஒரு பலனும் அளிக்கலை. தான் நினச்ச எண்ணம் அரங்கேறலை அப்படிங்கிற ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் தன்னோட மகளை விட்டு பிரிஞ்சு சென்றாரு. இந்த நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவதேவியர்களையும் அழைச்சி ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செஞ்சுருந்தார். அந்த வேள்விக்கு சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. பிரம்மதேவரோட மகனான பிரஜாபதிக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. இந்த செய்தியை தன்னோட ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்ததாக மகிழ்ச்சி அடைஞ்சான். தன்னோட படையில் இருக்கிற வீரர்களில் எளிதில் உருமாற்றக்கூடிய வீரர்களை தேர்வு செஞ்சு அவங்கள அந்த வேள்விக்கு அனுப்புனான். தாட்சாயினியையும் சிவபெருமானையும் தனித்தனியாக பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கிற தாட்சாயினியை கொல்லணும் அப்படிங்கிறது தான் தாரகாசுரன் அவனுடைய வீரர்களுக்கு கொடுத்த ஆணை. கைலாய மலையிலேருந்து சிவனும் தாட்சாயினியும் வெளியில் வர்ற தருணத்திற்காக அசுரர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த தருணமும் வந்துச்சு. சிவனும் தாட்சாயினியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு ரொம்பவும் பிடிச்சமான நந்தி வலியோட கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இதை கேட்டதும் தாட்சாயினி தேவி தன் கணவர்கிட்ட நந்திக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தை போக்குமாறு சொன்னாங்க. ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னார். மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் கூடிய அந்த அலறல் சத்தத்தை கேட்டு நந்திக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லி சிவபெருமானை அனுப்பி வச்சாங்க தாட்சாயினி தேவி. இங்கே நடக்க போகிற அனைத்து விபரீதமும் தெரிஞ்சிருந்தோம் சிவபெருமான் தேவியோட கூற்றுக்கு இணங்கி அங்கே நந்தியோட குரல் வந்த திசையை நோக்கி போனார். சிவபெருமான் மறைந்த அந்த நொடியிலேயே சிவபெருமான் போல உருவம் தரித்து அங்கே அசுரன் உதயமானான்.
சிவபெருமானை பார்த்ததும் எம்பெருமானே நந்திக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே அந்த அசுரனுக்கு பக்கத்தில் போனா தாட்சாயினி தேவி. தாட்சாயினி தேவி அசுரனுக்கு பக்கத்தில் போகும்போது சிவபெருமான் உதயமானார். ஒரே இடத்துல 2 சிவபெருமானை பார்த்த தாட்சாயினி தேவி திகைப்புடன் காணப்பட்டார். சிவபெருமானோட உருவத்தை எடுத்துக்கிட்ட அந்த அசுரன், தேவியே யாமே உண்மையான சிவபெருமான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டுட்டு தேவி அசுரோட பக்கத்தில் போனாங்க. அப்போ பரம்பொருளான சிவபெருமான், தேவி நான் யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவங்க 2 பேரோட பேச்சில் குழம்பி நின்ன தாட்சாயினி, என்னோட கணவரை நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலதுபுறமாக இருக்கிற மாய தோற்றத்தில் இருக்கிற அசுர சிவபெருமானை போய் பக்கத்தில் நின்று பார்க்குறா. அந்த சிவபெருமானோட கண்களில் கோபமும் வெறியும் தான் இருந்தது. இதை உணர்ந்த தாட்சாயினி இடதுபுறமாக இருக்கிற சிவபெருமானை நோக்கி நடந்தா. இடதுபுறமாக இருக்கிற சிவபெருமானோட கண்களில் அன்பும் உயிர்கள் மீதுள்ள கருணையும் மட்டும்தான் தென்பட்டுச்சு. இவரே என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிக்கிட்டா தாட்சாயினி தேவி. வலதுபுறத்தில் இருந்த சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன்னோட சுயரூபத்துக்கு வந்தான். தேவியே உன்னை கொல்றதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். இந்த முறை உன்னை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் கொன்னே தீருவேன்னு சொன்னான். தான் முன்னாடி நிற்கிறது யாருன்னு தெரிஞ்சும் இது போல் சொன்னதும் எந்த ஒரு கோபமும் கொள்ளாமல் எல்லாம் உணர்ந்தவராக சிவபெருமான் நின்னார். அணைய விளக்கு எப்போதும் பிரகாசமாக தான் எரியும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. தோல்வியை அடையாமல் நிச்சயமாக தேவியை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு அருகில் போனான். ஆனால் தேவி நிற்கிறது யார் பக்கத்தில்? சிவபெருமான் பக்கத்தில். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்கு தோல்வி தான் கிடச்சிது. இருந்தாலும் அவன் தன்னோட முயற்சியை கைவிடலை. சிவன்கிட்ட இருந்து தேவியை பிரிக்க முயற்சி செஞ்சான். ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளுமே தோல்வி தான் அடைஞ்சுது. இறுதியில் அசுரனோட செயல்களால் சினம் கொண்ட சிவபெருமான் சூலாயுதத்தை வாளா மாற்றி அவ்வாளை கொண்டு அந்த அசுரனோட தலையை வெட்டி வீசினாரு. கருணை ரூபமாக இருந்த சிவனோட இந்த கோப ரூபத்தை பார்த்தோம் தாட்சாயினிக்கு திகைப்புற்று நின்னான். சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரையை நீக்கிட்டு மீண்டும் தன்னோட பழைய உருவமான கருணை உருவத்திற்கு மாறினார். அந்த அரக்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை களைஞ்சிட்டு இருவரும் வனத்தில் உலாவிட்டு இருந்தாங்க. இவங்க இருவருக்கு இடையில உறவானது உறுதியாக ஆரம்பிச்சது. அவங்க இருவரும் தங்களுக்குள்ள மனம் விட்டு பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கிடையேயான அன்பு மென்மேலும் வளர ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் நடத்திய வேள்விக்கு சிவபெருமானும் சதிதேவியும் போனாங்க. அதுபோல் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் அவரோட மனைவி லக்ஷ்மி தேவியோட கலந்துக்கிட்டாரு. மும்மூர்த்திகளாக இருக்கக்கூடிய சிவன், விஷ்ணு, அப்புறம் பிரம்மா, இவங்க மூவரும் தங்க இல்லத்தாள்களான தாட்சாயினி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியோட அங்கே இருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தாங்க. மும்மூர்த்திகளையும் அவர்களோட மனைவிகளையும் ஒரு சேர பார்த்த சந்தோஷத்தில் தேவர்கள் இருந்தாங்க. இவங்களை தொடர்ந்து பிரஜாபதியான தட்சனும் அவரோட மனைவியுமான பிரசித்தியும் வருகை தந்தாங்க. இவங்க வருகையை அறிஞ்ச தேவர்களும் அவங்களுக்கு தக்க மரியாதையை செலுத்தினாங்க. அந்த சமயத்தில் தாட்சாயினி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவர் கூட உரையாட சிவனை தனிமையில் நிறுத்திவிட்டு தாட்சாயினி போயிட்டாங்க. பிரஜாபதியான தட்சன் தான் எந்நேரமும் வணங்கக்கூடிய திருமாலை பணியுடன் வணங்கினார். ஆனால் தன்னோட மருமகனான எம்பெருமான் தான் வருகையை பார்த்ததும் எழுந்து நின்று தன்னை வரவேற்காம அதோடு மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதமும் செஞ்சதை பார்த்த தட்சனுக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த முக்காலம் உணர்ந்த நாரத முனிவர், பிரஜாபதியான தட்சனே, உங்களை உங்கள் மருமகன் ஆசீர்வதிப்பதா? உங்கள் மருமகனுக்கு உங்கள் அருமை பெருமையெல்லாம் தெரியலையோ என்னவோ அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் தட்சனுக்கு கோபம் இன்னும் அதிகமாயிற்று. இந்த சூழ்நிலையில் தான் அனுப்பின வீரன் இறந்த செய்தியை தாரகாசுரன் தெரிஞ்சுக்கிட்டான். சிவ பார்வதியோட அன்பு மிகுதியால் தன்னை கொல்ல போகிற மகன் பிறந்துருவானோ அப்படிங்கிற பயம் தாரகாசுரனுக்கு அதிகமாயிடுச்சு.
பிரம்மலோகத்தில் இதுவரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு வந்த தட்சன் நாரதரோட ஏளன பேச்சை கேட்டதும் கோபத்தில் கொதிச்சான். சிவபெருமான் கிட்ட, பித்தனே, யார் யார் ஆசீர்வாதம் செய்கிறது அப்படின்னு கேட்டா. உனக்கு என்னை பற்றி தெரியாது போல அப்படின்னு சொன்னான். நான் என்ன பாலகன்னு நினச்சியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தில் உதிச்ச அனைத்து பிரஜைகளோட அதிபதி, பிரஜாபதி அப்படின்னு சொன்னான். இந்த உலகத்தில் ஆசிகள் கூறுறதுக்குன்னு சில நெறிமுறைகள் இருக்குது, அதை வகுத்தவனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இருமாப்புடன் சொன்னான் தட்சன். இவங்களோட வாதத்தோட சத்தம் அதிகமாக இருந்ததுனால தன்னோட தாய்கிட்ட உரையாடிக்கிட்டு இருந்த தாட்சாயினி என்னன்னே தெரியாமல் சிவபெருமான் அருகில் வந்து நின்னா. அதுபோல் அருகில் இருந்த அனைவருமே ஏதாவது அனர்த்தம் நேர்ந்துருமோங்கிற பயத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. தன்னோட தந்தையோட பேச்சால் ஏதாவது அனர்த்தம் நிகழ்ந்துருமோங்கிற பயத்தில் தாட்சாயினி நின்றுட்டு இருந்தா. தன்னோட தந்தையான பிரஜாபதி கிட்ட என்னோட பதியானவர் செஞ்ச பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு தாட்சாயினி கேட்டுக்கிட்டா. தாட்சாயினியோட இந்த பேச்சை கேட்டதும் தட்சன், யார் இழைச்ச பிழையை யார் மிகைப்படுத்தினது? உறவுகளோட வாழ்ந்தாதான் அதோட அருமை புரியும். சுடுகாட்டில் வாழ்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சாம்பலை பூசிக்கிட்டு திரியிற உன்னோட கணவன் செஞ்ச தவறை நீ மறைக்காத. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொன்னார் தட்சன். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியான பிரசுத்தியோட அந்த இடத்த விட்டே புறப்பட்டார். தன்னோட தந்தை புறப்பட்டு சென்றதுக்கப்புறம் தாட்சாயினி தேவி இப்போ தன்னோட பதியான சிவபெருமான் கிட்ட, நீங்கள் செஞ்சது சரியா? தந்தையை மகன் ஆசீர்வாதம் செய்யலாமா? இது உசிதமான செயலா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை தொடுக்க ஆரம்பிச்சா. நாரதர் செஞ்ச செயல்னால பிரஜாபதியான தட்சனுக்கு கோபம் வந்தது. அதனால தாட்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நாரதர், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா விபரீதம் நமக்கு தான் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லி அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாரு. பிரம்மலோகத்திலேருந்து சிவபெருமானும் தாட்சாயினியும் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. என்னுடைய தந்தையை எல்லார் முன்னிலையிலும் நீங்கள் இது போல் செஞ்சது சரியா அப்படின்னு தாட்சாயினி உரையாட ஆரம்பித்தா. அப்போது சிவபெருமான், என்னோட பாதி நீ ஏன் வந்து எதுவும் புரியாமல் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிர்களை உருவாக்கி காத்து அழித்து எல்லா செயல்களையும் செய்கிறது நான் தான். அப்படி இருக்கும்போது இந்த சிருஷ்டியில் உருவான ஒரு பிரஜையை வணங்குறது சரியான செயலா? அப்படி செஞ்சால் உன்னுடைய தந்தைக்கு தான் பாவம் வரும் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். சிவபெருமான் சொன்ன கூற்றை கொஞ்சம் கூட உணராத தாட்சாயினி, நீங்கள் என்னோட தந்தையை வணங்குறதுனால அவருக்கு எப்படி பாவம் வரும் அப்படின்னு கேட்டா. ஏன்னா ஆதிசக்தியாக இருந்தாலுமே தாட்சாயினி மானிட பிறவி எடுத்து சிவனை அடைஞ்சதுனால மானிட கர்மாக்களும் செயல்பட ஆரம்பிச்சுது. பிரஜாபதியான தட்சன் பிரம்மலோகத்தில் நடந்த அவமானத்தை நினச்சி ரொம்பவும் கோபமாக இருந்தார். பிரஜாபதியான என்ன சிவன் ஆசீர்வதிப்பதா, அதுவும் எல்லார் முன்னிலையிலும்? அந்த சிவனை சும்மா விட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறமும் என்ன அவன் அவமானப்படுத்துவான் அப்படின்னு நினச்சாரு பிரஜாபதி. அவனை ஏதாவது அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு பிரஜாபதி. இந்த சமயத்தில் தாரகாசுரன் சிவபெருமானையும் தாட்சாயினி தேவியையும் பிரிக்க முடியாமல் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் குழப்பத்தில் இருந்தான். தாட்சாயினி தேவியை கொல்றதுக்கு அனுப்புன எல்லா வீரர்களுமே மடிந்து போயிட்டாங்க. இதுவே தொடர்ந்துச்சு அப்படின்னா தன்னோட பல வீரர்களை இழக்க வேண்டி வரும்னு யோசிச்சான் தாரகாசுரன். தன்னோட குருவான சுக்கராச்சாரியாரும் சஞ்சீவினி மந்திரத்துக்காக தவம் மேற்கொள்ள போயிட்டாரு. என்ன செய்கிறதுனே அவனுக்கு புரியலை. தாட்சாயினி தேவியை கொல்றதுக்கு ஏதாவது உபாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் எந்த செய்தியுமே வரல. இனி நான் என்ன செய்ய போறேன்ட்டு குழப்பத்தோடையே இருந்தான் அசுரகுலவேந்தன் தாரகாசுரன். தேவலோகத்தில் இருக்கிற இந்திரதேவன் தேவலோக கன்னிகளோட உரையாடிட்டு இருந்தான். அவங்களோட அபிநயங்களையும் அழகையும் பேசிக்கிட்டு இருந்தான். இந்திரதேவன் தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியை கூட செவி கொடுத்து கேட்காம சுகபோகங்களில் மூழ்கி கிடந்தான். பிரஜாபதியான தட்சனை விட அதிக சக்தி பெற்று வயதில் மூத்தவரான நான்
அவரோட பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றேன் அப்படின்னா அவருக்கு தானே பாவம் வரும் அப்படிங்கிற தன்னோட கூற்றை தாட்சாயினர் விளக்கி கூறினார் சிவபெருமான். சிவபெருமான் சொன்ன கூற்றில் இருந்த பொருளை உணர்ந்த தாட்சாயினி தேவி தாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டா சிவபெருமான் கிட்ட. தேவியே, நீ என்னுள் பாதியாவாள். நீ இழைத்த பிழைக்கு நீ மட்டும் காரணம் இல்லை, நானும் அதற்கு காரணமானவன் தான் அப்படின்னு கூறினாரு. சிவபெருமான் தான் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கதை பார்த்த தாட்சாயினிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் அன்போடு அரவணைச்சிக்கிட்டா சிவபெருமான. ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தா. சிவபெருமான் ஏதோ சங்கடத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. பிரஜாபதியான தட்சனுக்கு சிவபெருமானை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு. ஒரு பெரிய யாகம் ஒன்று வளர்க்கணும், தேவர்கள் உலகத்துறையும் அழைக்கணும். ஆனால் சிவபெருமானை மட்டும் அந்த யாகத்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடாது. அப்போது சிவபெருமான் அவமானப்படுவார்னு நினச்சாரு தட்சன். பிரஜாபதியான தட்சன் காசிப முனிவரை அழைச்சி இது போல் ஒரு பெரிய யாகம் நடத்தணும், ஏற்பாடு செய்யும்படி சொன்னார். ஆனால் காசிப முனிவரோ சிவபெருமானை விடுத்து மற்ற தேவர்களை கூப்பிட்டோம் அப்படின்னா ஏதாவது அனர்த்த நேரிடன்னு பயந்தார். இதை பிரஜாபதி கிட்ட தெரிவிச்சும் எந்த பலனும் இல்லை. பிரஜாபதி தன்னோட முடிவில் தீர்க்கமாக இருந்தார். காசிப முனிவரால் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்த முடியல பிரஜாபதி கிட்ட. அதனால் பிரஜாபதி சொன்னது போலவே அந்த யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சார். பிரஜாபதியான தட்சன் நடத்துகிற இந்த வேள்விக்கு வானுலகத்தில் இருக்கிற அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. தட்சனோட இந்த வேள்விக்கு தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போனாங்க. இதை பார்த்து தாட்சாயினி தேவி எல்லா தேவர்களும் எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்தி கிட்ட கேள்வி கேட்டா. அதுக்கு நந்தி தேவர் தங்களோட தந்தையான பிரஜாபதி தட்சன் ஒரு மாபெரும் வேள்வி நடத்துகிறாரு, அதனால தான் தேவர்கள் அங்கே போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். இது தெரிஞ்சுக்கிட்ட தாட்சாயினி தன்னோட தந்தையான தட்சன் தனக்கும் தன்னோட கணவருக்கும் எந்தவித அழைப்பும் கொடுக்காம இந்த வேள்வி நடத்துறது சிறப்பு கிடையாது, இதை பற்றி நிச்சயமாக தன்னோட தந்தைக்கிட்ட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட அனுமதி கேட்டா. ஆனால் சிவபெருமான் உன்னோட தந்தையை பார்க்குறதுக்கு நீ போக வேண்டாம், இதை இப்படியே விடுறது தான் நல்லதுன்னு சொன்னார். இதுக்கான எந்த காரணத்தையுமே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினார் சிவபெருமான். ஆனால் தேவியோ இதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கல. தன்னோட தந்தையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கைலாய மலையிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. கைலாய மலையிலேருந்து தாட்சாயினி தன்னோட தந்தையான தட்சனை பார்க்க போனாங்க. ஆனால் தன்னோட மற்ற மகள்களை அன்போடு வரவேற்ற தட்சன் தாட்சாயினியை மட்டும் கண்டும் காணாமல் போனார். தந்தையே தந்தையே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தாட்சாயினி தேவி தட்சன் பின்னாடியே பின்தொடர்ந்து போனான். வேள்வி நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனதும் தட்சன் தன்னோட அன்பு மகளான தாட்சாயினி தேவியை மென்மேலும் வருத்தப்படக்கூடிய வார்த்தைகளால் புண்படும்படி பேசினார். ஆனால் தாட்சாயினி பொறுமையாக இருந்தா. எவ்வளவு அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காம நீங்கள் இந்த வேள்வியை நடத்துறது ரொம்ப தவறுன்னு சொல்லி தாட்சாயினி பேசினா. இது எதுவுமே காதலை வாங்கிக்காம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு தட்சன். இனியும் தன்னோட தந்தை கிட்ட சொல்லி சிவபெருமானை இந்த வேள்விக்கு அழைக்க சொல்றது நடக்காத விஷயம்னு தாட்சாயினிக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தன்னோட பதியான சிவபெருமான் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணா தாட்சாயினி. அந்த வேள்வி நடக்கிற இடத்துலேருந்து புறப்பட்ட தாட்சாயினி கிட்ட பிரஜாபதியான தட்சன் தன்னோட மருமகனான எம்பெருமான அவமானப்படுத்துகிற விதமாக பேச ஆரம்பித்தார். அது வரைக்கும் பொறுமை காத்த தாட்சாயினியால் இதுக்கப்புறமும் பொறுமையாக இருக்க முடியலை. பொறுமை இழந்த தாட்சாயினி, அட மூடனே, சிவனை பற்றி அறியாமல் இந்த மாதிரி பேசாத, அதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், இதுக்கப்புறமும் உன்னால் உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான். எதை நினச்சி இந்த யாகத்தை நீ ஆரம்பிச்சியோ அதுக்கான பலன்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்காது அப்படின்னு சாபமும் கொடுத்தா தாட்சாயினி. என்னோட கணவனோட சொல்ல நான் கேட்காம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டா தாட்சாயினி. தன்னை மன்னிச்சுடுமாறு தன்னோட பதியான கணவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு தன்னோட இன்னுயிரை தட்சன் வளர்த்த யாகத்தில் உள்ள நெருப்பில் இறங்கி உயிர் நீத்தா தாட்சாயினி தேவி.
தாட்சாயினி உயிர் இழந்ததை தன்னோட ஞான பார்வையால் பார்த்த சிவபெருமான் செய்வதறியாது நின்றுட்டு இருந்தாரு. அமைதியின் சொரூபமாக கருணையின் சொரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ருத்ரனாக மாற ஆரம்பித்தார். தன்னோட அன்புக்கு உரியவரும் தன்னோட பாதியமான சதி தேவியோட இந்த இறப்பு சிவனோட அமைதியை குலைச்சது. அந்த கோபத்தினால சிவன் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாரு. அவரோட ருத்ர தாண்டவத்தால் இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடுமோங்கிற நிலை உருவாச்சு. சிவனோட ருத்ரத்தில் இருந்து வீரபத்ரர் தோன்றினார். சிவபெருமான் வீரபத்ரன் கிட்ட அந்த வேள்வியில கலந்துக்கிட்ட அனைவரையுமே கொல்ல உத்தரவு பிறப்பிச்சாரு. சிவன் கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்ச உடனேயே வீரபத்ரன் அந்த வேள்வி நடந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு. வீரபத்ரரோட வருகையை தெரிஞ்சுக்கிட்ட காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தட்சன் கிட்ட சிவனோட கோப வடிவமான வீரபத்ரர் இங்க வந்துகிட்டு இருக்காருங்கிறத தெரிவிச்சாரு. ஆனால் பிரஜாபதியான தட்சன் அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் தங்கிட்ட மிகப்பெரிய படைபலம் இருக்குங்கிற இருமாப்போட இருந்தார். முனிவரும் எவ்வளவோ சொல்லியும் வீரபத்ரரோட பலம் அறியாமல் இருந்தார் பிரஜாபதி தட்சன். பிரஜாபதியான தட்சன் தன்னோட படை தளபதியை அழைச்சி தன்னோட படையை தயார் நிலையில வைத்திருக்கும்படி சொன்னார். வந்து கொண்டிருக்கிற அந்த வீரபத்ரனை கொல்லணும் அப்படிங்கிற ஆணையும் பிறப்பிச்சார் தட்சன். பிரஜாபதியோட மாபெரும் படை சினத்தோட வந்துகிட்டு இருந்த வீரபத்ர முன்னிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தோத்து போயிடுச்சு. வீரபத்ரன் படையில் இருந்த ஒருத்தரையும் விடாமல் எல்லாரையுமே கொன்று குவிச்சிட்டாரு. வீரபத்ரனோட வலிமையை தெரிஞ்சுக்கிட்ட தட்சன் யாரையும் நம்பி பயனில்லைன்னு சொல்லி தானே களத்தில் இறங்கினாரு. நானே அவனை கொன்று விடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாரு. போர்க்களத்துக்கு வந்த தட்சன் தன்னுடைய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி வீரபத்ரரை கொல்ல முயற்சி பண்ணாரு. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. இனி நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு உணர்ந்த தட்சன் வேள்வி நடந்த இடத்துக்கு போய் திருமாலை பார்த்தாரு. இருப்பினும் எதுக்குமே கால அவகாசம் இன்றி போச்சு. ஏன்னா வீரபத்ரர் வேள்வி நடந்த இடத்துக்கே வந்துட்டாரு. அவர் வேள்வியில இருந்த யாரையும் விடாம அனைவருமே கொன்று குவிச்சாரு. இறுதியா பிரஜாபதியான தட்சனோட சிரசை வீரபத்ரர் வெட்டினாரு. வெட்டப்பட்ட சிரசு தட்சன் வளர்த்த யாகத்திலேயே விழுந்து எரிஞ்சிச்சு. தட்சனை கொன்ற வீரபத்ரர் அங்கேயே அமைதியாக நின்றுட்டாரு. பரம்பொருளான சிவபெருமான் தன்னோட ருத்ர தாண்டவத்திலேருந்து வெளிவந்து தன்னோட அன்பு மனைவியோட இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானார். அப்போ அவரோட கோப வடிவமான வீரபத்ரர் அவரோட இணைஞ்சாரு. பல பேரோட இரத்த குவியல்களுக்கு நடுவில் சிதையுற்ற தன்னோட அன்பு மனைவியை பார்த்து செய்வதறியாது நின்னாரு சிவபெருமான். அந்த இடத்துக்கு திருமால் உதயமானார். தட்சன் ஒருவன் செஞ்ச பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை அமைதி பெற செய்தார். அமைதி நிலைக்கு வந்த சிவபெருமான் பிரஜாபதியான தட்சனை மட்டும் விடுத்து அங்கு இறந்த மற்ற அனைத்து உயிர்களையும் உயிர் பெற செய்தார். சிவனோட அருளால் உயிர் பெற்ற அனைவருமே சிவனோட துதியை பாட ஆரம்பித்தாங்க. தட்சனின் மனைவியான பிரசுத்தி சிவபெருமான் கிட்ட தன்னுடைய கணவரான தட்சனை உயிர் பெற செய்து அருளுமாறு வேண்டி நின்னாங்க. அவரோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்ட கருணை கடலான சிவபெருமான் தன் அருகில் வைக்கப்பட்டிருந்த பலியிடுறதுக்காக இருந்த ஆட்டோட தலையை வெட்டி தட்சனின் உடலோடு சேர்த்து அவருக்கு உயிர் கொடுத்தாரு. உயிர் பெற்றதுக்கு அப்புறம் தட்சன் தன்னுடைய பிழையை மன்னிக்குமாறு சிவபெருமான் காலில் விழுந்து வேண்டி வணங்கினாரு. சிவனோட ஆறலை பெற்றுக்கிட்ட தட்சன் சிவனோட துதிகளை பாட ஆரம்பிச்சாரு. ஆனால் எந்த துதிகள்லையுமே ஆர்வம் இல்லாமல் சிவபெருமான் தன்னோட மனைவியின் உடல் அருகில் போய் நின்னாரு. இறுதியில் தன்னோட மனைவியான தாட்சாயினியோட உடலை ஏந்தி அந்த கணத்தில் சிவபெருமான் எழுப்பிய அந்த சத்தம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். திருமாலும் சிவபெருமான் கிட்ட இனி எதையுமே மாற்ற இயலாது பிரபுன்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் கூறினார். இதோட பகுதி 1 நிறைவுற்றது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.